முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு தருணத்தில் இந்த ஆண்டு இறுதியில் இது போல ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குமே வந்து இவர் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்த கூட்டங்களே இது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. நேரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்கு. இதுக்காக அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்கிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நண்பர் பின்னாடி உட்காந்துருந்த நண்பர் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கில் போயிட்டு இருந்தோம். ஃபோட்டோ பிடிச்சி 30 செகண்டில் 1000 ரூபாய் சலான் போட தெரிஞ்ச இந்த அரசாங்கத்திற்கு ஒரு இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு கதை சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ஒரு 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 முரட்டுத்தனமான ஒரு பொய்யா இருக்குன்னு பாருங்கள். இது இப்படியா அப்படின்னு கேட்டால் இது 2016 நடந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது அங்கே சிசிடிவி கேமராவே இல்லை. ஏன்னு தெரியல, தமிழ்நாட்டில் மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. அரசாங்கம் நினைச்சா சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. ஆனால் சாதாரண ஒரு டிராஃபிக்ல பின்னாடி உட்காந்துருந்த நண்பர் ஹெல்மெட் போடுறதுக்காக 1000 ரூபாய் ஃபைன் போடுது இந்த அரசாங்கம். முதல்ல இங்க பேசுற நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்க பெண் குழந்தைகளுக்கு நீங்க வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் என்ன பண்ணணும்? அந்த குழந்தையால சண்டை போட முடியும், பரவாயில்ல, சண்டை போட்டுடுது. ஆனா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்க? இது வந்து இதை யோசிக்கணும் மக்கள். அப்போ இது இல்லாம இந்த ஊடகத்துல இருந்தா எனக்கு வந்து கோவம் வந்தா போனை தூக்கி உடச்சிடுவேன். டிவியை காப்பாத்துறதே எனக்கு 2 நாளா பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னு பார்த்தா இந்த திமுக முட்டுக்கள் கொடுக்குற அந்த யூடியூப்ல கொடுக்குற அந்த பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாயிடுது. ஒவ்வொரு வாட்டியும் சரி பரவாயில்ல, வேணாம் அப்படின்னு வச்சுட்டு இவங்க சொல்றாங்க அந்த குழந்தை அந்த பொண்ணு இது போல இன்அப்ரோப்ரியேட்டா இருந்துச்சு அப்படின்றான். வெங்காயம் ஒரு செக்ஸ் ஒர்க்கர், அதாவது பாலியல் தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ரேப் சார்ஜஸ்க்கு கேஸ் கொடுக்கறதுக்கு இந்த நாட்டுல உரிமை இருக்குன்றது பல பைத்தியக்காரங்களுக்கு தெரியாது. அவங்க பாலியல் தொழில இருந்தாலும் கூட தன் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் அந்த பெண்ணை தொடக்கூடாது. ஒரு பெண் ஒரு காதலனோட இருக்கும்போது அதை படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணிட்டேன் அது தப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஆதரவா நிக்கிற திமுக காரனுடைய கொத்தடிமைகளுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன். நாளைக்கு நீ பெற்று வச்சிருக்க பொம்பளை குழந்தை அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்று ரோட்ல பேசிட்டு இருந்தான்னு சொல்லி எவனா வந்து வண்டியில தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இந்த நாடு மாறுறதுக்கான இது முன்னுதாரணமா போயிடும். நீங்க எல்லாம் தெருவுக்கு வந்து சண்டை போடலனாலும் பரவாயில்ல, நாங்க சண்டை போடும்போது நீங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்னு என்னுடைய அன்பான கேட்டுக்கொள். தப்பு நடந்திருக்கு, நடந்ததை இந்த அரசாங்கம் ஏன் மூடி மறைக்கணும்? நீங்க சும்மா இருந்தாலே பரவாயில்ல, உங்க அரசாங்கத்துக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஆமாங்க தப்பு நடந்துருச்சு, நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு போலாம். ஆனால் அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த நாட்டுலடா இருக்கோம் அப்படின்னு அண்ணன் கூட ஒருத்தர் சொன்னாரு, தாலிபான்கள் அப்படின்னாரு. உண்மையிலே தாலிபான் கிட்ட போய் கேட்டாதான் தாலிபானுடைய வழி என்னன்னு தெரியும். நீங்க சொல்ல முடியாத கேடு கட்ட ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாங்க பாட்டு அமைதியா போராட்டத்தை நடத்திட்டு போயிருப்போம். ஆனால் எங்களுடைய இந்த ஊடக வெளிச்சத்தை இவ்வளவு அழகா இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் போது எவ்வளவு சேனல் இருந்தாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா எவனுமே வரமாட்டான். எனக்கு தெரிஞ்ச இந்த நியூஸ் 18 தவிர்த்து வேற யாருமே இங்க வந்து மைக்க காட்ட மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே வாசல்ல நிக்கிறான். அவன் யாருமே இப்போ எலெக்ஷன் போது வரல. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆதரவா இருந்தவன் எவனும் வரமாட்டான். ஆனா இவங்க 2 பேரும் மாற்றி ஆட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. மக்களுக்கான போராட்டத்திற்காக தொடர்ந்து இன்னைக்கு ஆண்டு இறுதி, இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நல்ல விஷயத்துக்காக தயாராகணும்னு கூட பார்க்காம களத்துல நிக்கிறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நிற்கும். ஏத்து வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்க. வர முடியாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என் வீட்டுல போனா கேஸ்ன்னு சொல்றாங்களே. ஆமா, இது நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடந்தா நீ சும்மா இருப்பியா? அதற்காக நாங்க இங்கே போறோம், தயவு செஞ்சு தடுக்காத அப்படின்னு சொல்லும்போது சரி போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் வந்து இந்த தப்பை வந்து யாரெல்லாம் ஊடகத்துல இது ரைட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம குரல் கொடுக்கணும். இந்த குற்றத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது இது நம்மளுடைய கடமையாயிருக்கு. அந்த அன்ஆனிவர்சிட்டி கேர்ளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். பி போல்ட்.
இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட், ஒரு செக்ஷுவல் கிரைம் நடக்கும்போது பெண் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்ற ட்ரெண்டை செட் பண்ணி வச்சிருக்க அந்த தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு பண்றேன். நன்றி, வணக்கம். ஆரியம் பெண் அடிமை என்கிறது, திராவிடம் பெண் உரிமை என்கிறது, தமிழ் தேசியம் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறார் எமது தலைவர் பிரபாகரன் அவர்கள். தமிழகத்துல தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் வரும். இன்னைக்கு 2024 கடைசி நாள், நாளைக்கு 25. இந்த போராட்டம் பாலியல் தொடர்பான போராட்டம், இந்த பெண்களுக்கான போராட்டம் இந்த அளவை நின்று அடுத்தது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் வலுவறதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிற மகளிர் பசை அனைவரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் போராட்டி இந்த இடத்துல நாங்கள் உறுதியேற்கிறோம். இன்னொன்று என்னன்னா, தெலுங்கானால இதே போல ஒரு மருத்துவ மாணவி வந்து பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இரவுல. அப்ப 2 பசங்க வந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டுறாங்க ஒரு பாடத்துக்கு அடியில. அதே 3 நாள்ல அந்த பசங்களை கண்டுபிடிச்சு அதே இடத்துல என்கவுண்டர் பண்ணி கொண்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தில் மண்ணுக்கானவ